நம்ம எஃபெக்டிவ் லீடர்ஷிப் அப்படிங்கிறது எப்படி ஆகலாம், எப்படி யூஸ் பண்ணிக்கலாம் நம்மளுக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ யூஸ்வலாக ஒரு டீம் இருக்குது, ஒரு குரூப் ஆஃப் பீப்புள் இருக்காங்க, ஒரே ஒரு ஒர்க்கில் அவங்க வந்து சிந்தனையோட ஒர்க் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற போது அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு ஒரு லீடர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அந்த டீம் லீடர் வந்து எப்படியெல்லாம் இருக்கணும், எப்படி அந்த குரூப்பை வந்து கம்ப்ளீட்டாக வந்து ப்ராக்ரெசிவாக கொண்டு போக முடியும் அப்படிங்கிறது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும் அப்படிங்கிறதுனா அந்த டீம் மெம்பர்ஸை ஒழுங்காக நம்ம கேட்டுக்கணும். ஸோ ஒரு ஆக்டிவ் லிசனிங் அப்படிங்கிறது நம்ம டெவலப் பண்ணிக்கிறோம். ஸோ அவங்க என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத நம்ம நோட் பண்ணி எழுதிட்டோம் அப்படிங்கிறதுனா நிறைய விஷயங்கள் அவங்களும் ஷேர் பண்ண ரெடியாக இருப்பாங்க. அந்த விஷயங்களை நம்ம வந்து எடுத்துட்டு அந்த ப்ராஜெக்ட்டுக்கோ இல்லை அந்த ப்ராசஸ்க்கோ நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கிறது நல்லாயிருக்கும். அடுத்தது அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா கிரியேட்டிவ் ஐடியாஸ். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஐடியா வரும். அந்த ஐடியாஸ் எல்லாத்தையும் நீங்கள் போட்டுட்டு அந்த ஐடியாஸை நோட் பண்ணிட்டு இதில் எதெல்லாம் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு அவங்களுக்கு டியூ கிரெடிட்டும் கொடுத்துக்கலாம். ஸோ டியூ கிரெடிட் கொடுக்கறது அப்படிங்கிறதுனா அவங்கள அப்ரிஷியேட் பண்ணுறது, பெரிய அதிகாரிகள்கிட்ட அவங்க வந்து இந்த வேலை அவங்க செஞ்சுருக்காங்க அப்படிங்கிறது சொல்கிறது. இல்லை டீம்லேயே நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் வந்து அப்ரிசியேஷன் பண்ணிக்கிறது. இது ரொம்ப முக்கியம் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணும்போது ஒவ்வொருத்தரும் அவங்கவுங்க ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸை நல்லா உணர்ந்து இன்னும் எனர்ஜியோடு அவங்க ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ யோசிச்சு பாருங்க, மொத்த டீமுக்குமே ப்ராக்ரெஸ்ஸாக தானே இருக்கும், ரைட்டா இல்லைங்களா? ஸோ அந்த டீம் லீடர் அப்படிங்கிறது நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு லீடர்ஷிப் அப்படிங்கிறது ஒரு வந்து பொசிஷன் கிடையாது, ஒரு சேர் அந்த மாதிரி கிடையாது. அது வந்து ரெஸ்பான்சிபிலிட்டி. ஸோ அந்த டீம் லீடர் வந்து முழுமைத்தனமாக அந்த குரூப்போட ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறாங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ நல்லதாக எல்லாமே நடந்ததுன்னா ஃபைன். சப்போஸ் ஏதாவது ப்ராப்ளம் அந்த மாதிரி ஆச்சு அப்படிங்கிறதுனா, இல்லை ஏதாவது டவுன்ஃபால், ஏதாவது ஒரு சரிவு இருந்தது அப்படிங்கிறதுனா கண்டிப்பாக அந்த டீம் லீடர் வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் எல்லாம் எடுத்துட்டு எங்கே தவறு நடந்தது, அதை எப்படி நம்ம ரெக்டிஃபை பண்ணலாம் அப்படிங்கிற அந்த மைண்ட் செட்டோட ஒர்க் பண்ண தொடங்கணும். ஸோ எல்லாருக்கும் அந்த ரோல்ஸ் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு அது தெரிஞ்சிருச்சு அப்படிங்கிறதுனா அவங்களும் அவங்களோட ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் உணர்ந்து திருத்திக்கிறதுக்கு ரெடியாக இருப்பாங்க. இப்படி ஒரு இஃபெக்டிவ் டீமோட ஒர்க் பண்ணும்போது கண்டிப்பாக சக்ஸஸும் ப்ராக்ரெஸும் இது எல்லாமே வந்து அந்த பாத்வேல தான் இருக்கும். ஸோ யோசிச்சு பாருங்க, டீம் லீடர் அப்படிங்கிறதுனா எல்லாரோட விஷயத்தையும் நம்ம கேட்டுக்கணும், ஆனால் எஃபெக்டிவாக டிசிஷன் மேக்கராகவும் இருக்கணும். ஸோ எப்போதுமே டிசிஷன் பண்ணும்போது எல்லாருக்கும் எஸ்ன்னு சொல்கிறது டிசிஷனாக இருக்காது. அது எஸ்ஸோ நோவோ அதை கரெக்டாக அது வந்து அந்த டீம் மெம்பர்ஸ்க்கு அவங்களுக்கு புரிய வைக்கிறது. அந்த புரிதல் அப்படிங்கிறதுல தான் அந்த டீம் லீடரோட கழிவே இருக்குது. அண்ட் எப்போதுமே நம்ம வந்து ஒருத்தரை தட்டி கொடுத்து நம்ம வேலை வாங்கும் போது இஃபெக்டிவாக ஒர்க் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒரு பாசிட்டிவ் என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அவுட்புட்டும் நல்லாவா இருக்கும். ஸோ இதுதான் ரொம்ப ரொம்ப அவசியம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு காலகட்டத்தில் ஒரு இஃபெக்டிவ் லீடர்ஷிப், அது வீடாக இருக்கலாம், இல்லை ஒரு குரூப் ஆஃப் டீம் மெம்பர்ஸோட ஒர்க் பிளேஸில் இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது சோஷியல் கேதரிங்ஸில் இருக்கலாம், இல்லை நீங்கள் ஏதாவது ஈவெண்ட் ஆர்கனைஸ் பண்ணுறீங்க அப்படி இருக்கலாம். ஸோ எங்கே இருந்தாலும் இஃபெக்டிவ் லீடர்ஷிப் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அவசியம். நீங்கள் இந்த கழிவுகளை நீங்கள் டெவலப் பண்ணி உங்களோட குவாலிட்டிஸை நீங்கள் இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இது ஒரு நல்வழியாகும். ட்ரை பண்ணி